கணவர் இறந்து 9 வருஷம் ஆச்சு. வீட்டு வேலை செஞ்சு தான் இவங்க 3 குழந்தைங்களும் காப்பாத்திட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஊருக்கு போறீங்களா நீங்க? நீங்க இன்னைக்கு ஊருக்கு போறனால உடனே எதுவும் டக்குன்னு பசங்களுக்காக நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். 3 செட்டு பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஒரு சகோதரன்னா உங்களுக்கு புடவை வாங்கியிருக்கேன். சரியா? இதுல 3 புடவை இருக்கு. சரியா? எடுத்து பாருங்க. பாலுக்கு கூட என் பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த 1 வயசு பையனுக்கு பால் கூட கஷ்டமா இருக்கனால ஒருத்தவங்க சொன்னாங்க வீட்டு வேலை பாரு, அப்படியே கொஞ்சமா ஒரு வீடா போய் வேலை வந்து பிள்ளைகளை காப்பாற்றி. நீங்க சிரிக்கணும்னு அதெல்லாம் பண்ணா நீங்க அழுவுறீங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சோம். போற இடத்துல ஆக்ஷன் ஆகி எல்லாம் அந்த உயிரை கொண்டு நல்ல ஒரு சகோதரன் மாதிரி என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன். நீங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கும். மௌத்த அளவுக்கு நான் மறக்க மாட்டேன். யாரையுமே நான் மறக்க மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் போதும். அதையும் பட்டனையா கூட நாங்க படுத்து தண்ணியை கூட குடிச்சுட்டு பிள்ளைகளை வளர்க்கணும். நல்ல முறையில ஓத படிக்க தொழுக அல்லா சாலிகான பிள்ளைகளை அல்லா வளர்க்கணும். எனக்கு போதும், அது போதும். அல்ஹம்துலில்லாஹ் அதுல நல்ல வழியை காட்டணும், நேரான பாதையை காட்டணும். சந்தோஷமாவும் இருக்குன்னு எனக்கு அழுகையும் வருதுன்னு ரொம்ப அழுகுறாங்க. இறைவன் நிச்சயம் இருக்கிறான், ஏழைகள் மீது இறங்குகிறான் என்பதற்கு உதாரணமாக இளைஞர் தாகிர் ஹுசேனின் இந்த உதவி அந்த இளம் தாய்க்கு போய் சேர்ந்திருக்கிறது. கொடுத்ததும் அவனே பறித்ததும் அவனே என்று சொல்லும் அளவிற்கு 3 குழந்தைகள் கணவர் என சந்தோஷமாக வாழ்ந்து வந்த அந்த பெண்ணுக்கு இறைவன் கொடுத்த வரமாய் அந்த குடும்பம் அமைய ஏனோ 9 வருடங்களுக்கு முன்பு அந்த பெண்ணின் கணவர் காலஞ்சென்று விட்டார். ஒரு பெண் கணவரை இழந்த நிலையில் பிள்ளைகளை படிக்க வைத்து தனியாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பது இந்த சமூகத்தில் எத்தனை துயர் நிறைந்தது என்பதை சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அவரது கடினமான சூழ்நிலையை அறிந்த தாகிர் ஹுசைன் அந்த குடும்பத்தை தேடி சென்று புத்தாடைகளையும் தன்னால் முடிந்த ரொக்க உதவியையும் கொடுத்து அகமகிழ்ந்திருக்கிறார். முயற்சி பயணம் என்ற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த கொடை குறித்த காணொளி வலைதளத்தில் வெளியாகி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது.